இப்ப நான் சொல்ல போற விஷயம் பவுலருங்கிற பேர்ல டம்மியா டீம்ல உட்காந்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தான். செகண்ட் bowling போடும்போது தான் ரொம்ப சொதப்புனீங்க. கடவுள் புண்ணியத்துல இந்த வாட்டி சேசிங் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் bowlingல முன்னேற்றம் காட்டுங்க. அட பாவீங்களா, ஒரு வழியா சேசிங் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன்டா. அதுல மணலள்ளி போட்டீங்களடா. முன்னேற்றம் காட்டுங்கடான்னு சொன்னேன். விக்கெட் எடுக்கிறதுல காட்டுவீங்கன்னு பார்த்தா ரன் குடுக்கறதுல காட்டிட்டீங்களடா. என்னத்தல எப்பவும் புதுசா பிளான் போடுவா, இப்ப ஏதாவது போட. நம்ம பவுலர்ஸை வச்சு பேன் வேணா பாக்க வைக்கலாம், பிளான் எல்லாம் போட முடியாது. பேசாம நம்ம பேட்ஸ்மேன் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நேரா அவங்களை பார்க்கிங் லாட்டுக்கு தூக்கின்னு போறோம். கீழே படுக்க போட்டு ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியை விட்டு ஏத்தி கொள்றோம். எங்க டீம்ல இனிமே பவுலர்ஸே கிடையாது. நீங்களா ஒரு டார்கெட் கொடுங்க, நாங்க சேஸ் பண்ணிக்கிறோம்ன்றலாம். என்ன மச்சான் தலை ரொம்ப டென்ஷனா இருக்காரு போல. டெஸ்ட்ல உன்னி அஸ்வினி வச்சு நல்ல வேலை நம்ம ஊருங்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேன். வேற என்ன பவுலர்ஸ் லாரி ஏத்தி கொண்டுலாங்கிறாரு. யார் அவனுங்களையா? இப்பதான் மச்சான் சரியான முடிவு எடுத்துக்கிறாரு. போய் தொலைஞ்சா சரி. இந்தியாவோட பவுலிங் சரியா இல்லன்னு நாங்க சொல்லல, சரியா போட்டா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரும். தனன தான நான தனனா